சென்னை அண்ணா சாலையில் சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் தற்பொழுது கைகளில் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். ஆகஸ்ட் 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்குமே தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பல்வேறு சங்கங்கள் இயங்கி சிஐடியு உள்ளிட்ட சங்கங்கள் இணைந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா சாலை, அதே போல கிண்டியில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை முற்றுகையிடக்கூடிய அந்த மறியல் போராட்டத்தையும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலாளிகளுக்கு ஆதரவாக 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், மின்சார திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இந்திய விவசாயத்தை அளிக்கக்கூடிய அமெரிக்க ஐரோப்பிய ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும், குறைந்தபட்ச மாத ஊதியமாக 42,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து கைது செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாள்தோறும் ஒன்றிய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அது தொழிலாளர் விரோத போக்காக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அதனை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே போல திருத்தப்பட்ட மின் மசோதாவை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அந்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே சிஐடியுடைய 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் முதலமைச்சரை சந்தித்திருந்தோம். முதலமைச்சரிடம் எங்கள் கோரிக்கை குறித்து நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் தற்போது வரை அந்த கோரிக்கைக்கு முதலமைச்சர் செவிசாய்க்கவில்லை. உடனடியாக முதலமைச்சர் தங்களுடைய கோரிக்கையை கேட்க வேண்டும் என்பது அவர்களுடைய மற்றொரு கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், இதனால் பல உயிர்கள் போயிருக்கிறது, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின் சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டு வருவதால் கிண்டியில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தபால் நிலையம் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் திருப்பிவிடக்கூடிய அந்த பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர் சிஐடியுடைய போராட்டம் காரணமாக இங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதும் ஏற்படாத வண்ணம் வாகனங்களை சரி செய்தல், போக்குவரத்தை சரி செய்தல் உள்ளிட்டவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய சிஐடியு தொழிலாளர்களை அவர்கள் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபட இருப்பதால் ஆங்காங்கே பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட முயன்றவர்களை அவர்கள் கைது செய்யப்பட முற்பொழுது அவர்கள் சாலையில் அமர்ந்து தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் நேரலையாக காமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். போராட்டம்